கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் நாம் ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் பரிசுத்தவன்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இனிய விதமாயிருப்போம் என்றால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பார். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கிறோம். அப்படி பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருந்தால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரே என்ன செய்வோம்? இயேசு அப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இயேசுவை தரிசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நாம் இயேசுவை பற்றுகிற இயேசு மேல் உள்ள விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசம், இயேசு மேல விசுவாசம். எப்படி இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியத்துக்கும் இயேசுவை தான் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது திவ்யா சாட்சி சொல்லும் போது அந்த அடிபட்ட இடத்துல எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு கேட்கிறதல்ல, எல்லா காரியத்திற்கும் இயேசுவை கேட்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவருடைய புத்திரராகவோ அவருக்கு பிரியமானவர்களாகவோ நாம் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பங்கை ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு கிரியைகள் தான். அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் மேல் பிரியமா இருக்கிறபடியினால் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். மோசேயின் காலத்திலே இருந்தே ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி தசபாகத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி
ஆனால் ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு தசபாகம் கொடுத்தான் என்று தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆதியிலே தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆண்டவரை பார்த்தவுடனே, ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே விசுவாசம் வருகிறது. ஆண்டவருக்கு என்று ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. அல்லேலூயா. அப்படியே ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் என்று தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு புத்திரராய் இருந்தால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அல்லேலூயா, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். விசுவாசம் வந்தது, ஆண்டவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. அழைப்பு கொடுக்கிறோம், எங்க வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறோம். இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. இப்ப தெருவிலையும் எவ்வளவு சில நேரங்களிலே கைப்பிரதி ஊழியம் கொடுப்பாங்க, ஒரு 10 பேர் அப்படியே பாடிட்டு போவாங்க. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் எல்லாம் ஊழிய தொடக்கத்தில் எவ்வளவோ கிராமங்களுக்கு போயிருக்கோம். திடீரென்று பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க இயேசுவை அறியாதவர்கள் தான். திடீரென்று கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. திடீரென்று கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆனால் மரியாள் என்று ஒருவர் இருந்தாள். அவள் என்ன பண்ணுகிறாள்? மார்த்தாள் என்ன பண்ணுகிறாள்? மரியாள் என்ன பண்ணுகிறாள்? ஆண்டோடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்த்து, மார்த்தாளை பார்த்து மரியாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த அம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களுக்கு 2 பேருக்கு திருமணம் ஆகவில்லை, எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனுக்கும் வயசாகி போச்சு, எங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது, அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த நாளில் என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மார்த்தாளுக்கு உலக காரியங்கள், மரியாளுக்கோ இயேசுதான் உலக ரட்சகர் என்பதை தன் இதயத்திலே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அதே மாதிரி விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அதிகாரம். பிள்ளைகளானால் அதிகாரம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டார். இப்ப நிறைய பிள்ளைகளை கேட்டா சொல்வார்கள்,
எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பெற்றோர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளும் எங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நாங்கள் கிறிஸ்தவர்களாக, அதனாலதான் ஆவிக்குரிய சபைக்கு பிள்ளைகள் சென்றாலும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையானாலும், எவ்வளவு அதிகாரத்தோடு கூடிய செய்தி கொடுக்கிற சபையிலும் வருமானம், பிள்ளைகளை நாம் இப்படி அப்படி சொன்னால் பிள்ளைகள் வரமாட்டார்கள். பிள்ளைகள் வரவில்லை என்றால் வருகிற வருமானம் என்ன ஆயிரும்? அல்லேலூயா. இப்போ நம்ம சபையிலையும் உபதேசிக்கப்படுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவங்க. ஆண்கள் ட்ரெஸ்ஸை பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. பெரிய அறுவரு பண்ணு மோசேயின் காலத்திலே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால், ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாயிருக்கும், ஒரு பிள்ளை பெண் பிள்ளை. 2 பிள்ளைங்களும் ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, அப்புறம் டிஷர்ட் போடுறாங்க. எது ஆணு எது பொண்ணுன்னு சிலையமைகளெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எது ஆணு எது ஆம்பிள்ளை எது பெண் பிள்ளை என்பதை கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்களில் சில பெண் பிள்ளைங்க கொஞ்சம் முடிய நீளமா பின்னி போட்டிருக்கிறாங்க, அதனால இது பெண் பிள்ளைன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துகிறார்கள்? கிறிஸ்துவன் பிள்ளைகளாக வளர்த்துகிறீர்களா? தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்த்துகிறீர்களா? எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது, குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது, சில நேரங்களிலே நம்ம பிள்ளைகள் எப்படியெல்லாம் இனி வளரும் போது உடுக்க போறாங்களோ என்று பயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பெற்றோர்கள் இடம் கொடுக்க கூடாது. அதனால விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய பிள்ளைகளை, விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் யூதா எழுதும் போது இப்படியா எழுதுகிறார். யூதாவின் புத்தகத்திலே நான் வாசிக்கும் போது 20ஆம், நீங்களோ பிரியமானவர்களே, ஆமா, மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்டது? மகா பரிசுத்தமான. அப்போ நான் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கினேன், விசுவாசித்தான் வாங்கினேன். வீடு கட்டினேன், விசுவாசித்தான் வீடு கட்டினேன். விசுவாசித்தேன் கார் வாங்கினேன். இது தனிப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம், சாதாரண விசுவாசம், மகா பரிசுத்தம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும்? மகா பரிசுத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி மகா பரிசுத்தம் உடையவர்களாய் வாழ்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? மகா மகா பரிசுத்தமுடையவர்களாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. தங்களை விட ஒரு பங்கு அதிகம் பரிசுத்தமுடையவர்களாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா.
பாருங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடன் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் உலாவுகிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஜீவனுள்ள நீங்கள் ஜீவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய ஆலயமாய். 17ஆம் வசனம், ஆனபடியால் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் நாம் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருக்கணும். இப்போ நீங்க ஸ்கூல்லயே காலேஜ்லயே படிக்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க அவங்கதான் நண்பர்கள். அவர்கள் எப்படியோ விதவிதமாய் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. அல்லேலூயா. உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். வீட்டிலே வந்து அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ கேட்குறீங்க. உடனே என்ன செய்யறீங்க? வாங்கி அதை போல போட்டுட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. அவர்கள் போடுறாங்கன்னு சொல்லி நீங்களும் போடக்கூடாது. எங்கே போனாலும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிள்ளைகளாகவும் அதிகாரம். பிள்ளைகள் எங்க போனாலும் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள். பஸ் ஏற போனாலும் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள். ட்ரெயின் ஏற போனாலும் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள். காலேஜிலே படித்தாலே இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள். வேலைக்கு சென்றாலும் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். ஆமா, அப்பொழுதுதான் அவர் ஏற்றுக்கொள்வார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் நடுவே இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருந்தால் அவர் நமக்கு பிதாவாயிருப்பார். நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும். அசுத்தமானதை தொட்டுக்கொண்டு அசுத்தமானபடி நடந்து கொண்டு சில நேரங்களிலே நாங்கள் வாக்கிங் காலையில போகும்போது வயதான சில நண்பர்கள் எல்லாம் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைங்களை எல்லாம் ஓரளவுக்கு நாம் வளர்த்து விட்டோம், நான் சொல்லுகிறபடி அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் இனி வளரும் போது எப்படி வளருவார்கள்? அல்லேலூயா என்று இன்றைக்கு வயதான தாத்தாமார்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இன்னும் 10-15 வருஷம் போகும்போது நம்ம பிள்ளைகளை நீங்க எப்படிதான் வளர்க்குறீங்களோ, அல்லேலூயா,
நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருந்தேன். நீங்கள் எனக்கு குமாரரோ குமாரத்திகளும். இதான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை புத்திரராயிருந்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவன் என்ன செய்கிறாரு? குமாரனுடைய ஆவியை அனுப்புகிறார். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவர் என்று கூப்பிடும். ஆனா அநேகர் அப்பா பிதாவே என்று என்ன செய்கிறது இல்லை, கூப்பிடுகிறோம். அப்பா யாரு பிதா யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்றதெல்லாம் லேட்டா. புத்திரராய் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் அவருக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தார். அதனால நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அவர் கரையில் ஏறி ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். புறா இறங்கல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார். அப்புறம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிரு. அல்லேலூயா. அப்படி வானத்திலிருந்து ஒரு சத்தங்க. அப்ப நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்களிடையே அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் அறிய வேண்டும். தொலைக்காட்சியை பட்டியை திறந்து வச்சுட்டு சத்தியத்தை கேட்போம். அவர்கள் எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கடிதங்களை எழுதியிருப்பார்கள். அவர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். கடைசியாக வியாதி இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் கைகளை வையுங்கள், பரிசுத்த ஆவியானவர் இப்போ சுகம் கொடுக்கும். இதை எத்தனை வருஷம் தான் பார்ப்பீங்க? இல்லை எந்த செய்தியை எத்தனை வருஷம் தான் நீங்க கேட்பீங்க? இல்லை இந்த செய்தி மூலம் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழி தெரிந்தது? இந்த செய்தியை கேட்டதுனால நீங்க பரலோகம் போக முடியுமா? என்னைக்கும் வியாதிதான், என்னைக்கும் ஜபந்தான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாரு. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. அந்த எழுப்பி நில்லுங்க, வியாதி உள்ள இடத்துல கையை வைங்கன்னு உள்ள இடத்திலே நின்று கொண்டிருக்க கூடாது. தேவனுக்கு புத்திரராய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு புத்திரர்களாய் இருந்தால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையில ஏறினதும், கரையில ஏறி ஜெபம் பண்ண தொடங்கினதும் எப்படி பரிசுத்தாய் வந்து இறங்கினாரோ. அல்லேலூயா.
நீங்கள் அவருடைய புத்திரராக இருந்தால் தேவன் நம்முடைய குமாரனின் ஆவியை உங்கள் இதயங்களில் அதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் போவேன் ஆகில் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பும். இவர் இங்கே இருந்து அங்க போனா அவருடைய ஆவிதான் இங்க வரும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலே அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப 17ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளானால் அவருக்கு இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொஞ்சம் சம்பாதிப்பார். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுகிற ஒருவரை கேட்டா, ஐயா நான் ஆட்டோ ஓட்டுறது போல என் பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆட்டோ ஓட்ட கூடாது. இதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்கிறவர்களும் சொல்வார்கள், என் பிள்ளைய அதே மாதிரி வரக்கூடாது, அவன் ஒரு அரசாங்க வேலைக்காரனா வரணும். அப்போ உலக பெற்றோர்கள் தாங்கள் எப்படியாவது சம்பாதித்து தம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக எதற்கும் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவனும் நினைக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய குமாரன் ஆவியை அவர்களுக்கு அனுப்பி குமாரனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. பிள்ளைகளானால் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் எல்லாவற்றையும் சுதந்திரி, லஞ்சம் வாங்கி அல்ல, நியாயமாய் நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு நாம் எல்லாவற்றையும் சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனம். மத்தேயு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி செய்தால்? சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பயக்கிறவர்களை நன்மை செய்யணும், நிந்திக்கிற துன்பப்படுத்துகிற எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். யோபனுடைய நாட்களிலே யோபனுடைய நண்பர்கள் அவனுக்கு வந்த உபத்திரவம் மகா கொடிதென்று கண்டார்கள். அது தேவனுக்கு விரோதமாய் நடந்ததனால், தன்னை பெருமை பாராட்டினதனால் இதெல்லாம் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நண்பர்களுக்காக நீ என்ன செய், ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணின போது யோவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர், அல்லேலூயா, யோவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து
தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இறைமை இப்படியாய் சொல்லுகிறார், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகன், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்தேன். உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். உங்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். சீர்கட்ட பிள்ளைகளே திரும்ப. எவ்வளவு காரியத்தை நாம் பிள்ளைகளை, இயேசுவின் பிள்ளைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசியா இறைமையா சொல்லுகிறார், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்ப. சீர்கட்ட பிள்ளைகளா இருக்கிறவங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? திரும்பணும். நம்மிடத்துல நிறைய குறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நான் உண்மையாக இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்போமானால் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரம், பிள்ளைகளானால் சுதந்திரம். நான் இயேசுவின் பிள்ளையா இருந்தால் நான் என்ன செய்வேன்? சுதந்திரம். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தால் நீங்கள் சுதந்திரித்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நீங்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கொடுக்குறீங்க இல்ல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவார். பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை தீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவோ. அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். இங்க ஏசாயா சொல்லுகிறார், துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும். துரோகம் பண்றவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறார்கள்? சீர்கட்டவர்களா இருக்கிறார்கள், துரோகம் பண்ணுகிறவர்களா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடப்பதில்லை. இதை தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு ஆராய்ந்து பார்க்க. நம்முடைய அஸ்திவாரத்திலிருந்தே, நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்தே ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நாம் சீர்கட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா, துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு சகோதரி 80 வயசுக்கு மேலாயிடுச்சு. அவங்கள ஒரு 50 வயசுல இருந்தே அவங்களுடைய ஆலயத்துக்கு அந்த போதகர் கூப்பிடுவார். அதுல இருந்தே அந்த அம்மா ரொம்ப பக்தியா அவங்களும் ஒரு சின்ன ஒன்று காணிக்க நான் போகும்போதெல்லாம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நானும் அவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சுட்டு இருந்தேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு சொன்னார்ன்னு சொல்லி ஒயிட்டு வேட்டியும் ஒரு சட்டைக்கு உள்ள துணி எடுத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னாராம் அப்படின்னு. சரி, நான் அதனால மிகவும் அவங்க மேல பாசம். ஒரு நாள் திடீர்னு சொல்றாங்க, நான் 60 வருஷமா இந்த வெத்தலை பாக்கு போடுறத என்ன செய்யல, எத்தனை வருஷமா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க? 40 வருஷமா இயேசுவின் பிள்ளையா இருக்கிறாங்க. வெத்தலை பாக்கு போடுறத என்னால் விட முடியல. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் கண்டிச்சு கொஞ்சம் புத்தி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த தடவை போகும்போ, ஐயா நான் வெத்தலை பாக்கு போடுறத என்ன செஞ்சுட்டேன், நிப்பாட்டிட்டேன். இதே மாதிரி நிறைய துரோகம் பண்ணுகிற சகோதரர்களும் சகோதரிகளும் இருப்பாங்க. இது வெறும் வெற்றில பாக்க தான் சொல்றேன். இதை விட மேலான பாவங்கள் எல்லாம் எவ்வளவோ பேர் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி செய்தா அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது,
பெற்றுக்கொள்ள முடியாது. பிறகு 8ஆம் அதிகாரம் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறார், இதோ இதோ நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கு. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஏசாயா சொன்னது போல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க. நாம் எந்த இடத்துல போனாலும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான் அப்படி சொன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது அவரை உங்களிடத்திற்கு அனுப்பினார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. அல்லேலூயா. பொல்லாங்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. சிலருக்கு எல்லாத்துலேயும் பரிசுத்தமா இருப்பாங்க, வாய் சரி இருக்க, வாய் சரி இருக்க, பேச்சு மிகுதியினால் பாவம் இல்லாமல், அவளை பற்றி இவளை பற்றி அங்க உள்ளவங்களை பற்றி இங்க உள்ளவங்களை பற்றி பாஸ்டரை பற்றி பாஸ்டர் மனைவியை பற்றி பேசலன்னா தூக்கம் வராது. அப்ப அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, பேச்சு மிகுதியினால் பாவம். இதே மாதிரி கண்ணின் காட்சிகளில் நட, ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து, கண்ணன் சரியில்லை, கண் பார்வை சரியில்லை. நிறைய பிள்ளைகளோ பெரியவங்களோ உதாரணத்துக்கு சொல்லுகிற, யாரையும் குறை சொல்லுகிறது அல்ல, வேதம் சொல்லுகிறது கண்ணு பார்வை சரியில்லை. அல்லேலூயா. அதை சரிப்படும். இதே மாதிரி நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி முதலாவது உங்களிடத்தில். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கிற பொல்லாங்கெல்லாம் என்ன செய்யணும், எருசலேமில் இருந்து ஒருவன் எரியோவுக்கு புறப்பட்டு போனான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு அடிக்கப்பட்டு வஸ்திரங்கள் உரியப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான். லேவியன் ஒருவன் அந்த வழியாய் போனான், பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் ஒருவன் வந்தான், பக்கமாய் விலகி. அப்ப இவன்கிட்ட இருந்த பொல்லாங்கெல்லாம் அவர்களை விலகி போக செய்கிறார். நல்ல சமாரியன் இயேசு அந்த வழியாய் வந்து அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி எண்ணெய் வார் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் வராமல். அப்புறம் கிளம்பும் போது சத்திரத்தான் கையில 2 பணத்தை கொடுத்துட்டு சொன்னான், இவனை நான் வரும் வரை கவனி, ஏதாவது அதிகமாய் செலவழித்தால் அதை நான் உனக்கு திரும்ப வரும்போது தருவேன். அல்லேலூயா. திரும்ப வரும்போது தருவாராம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுடைய பலன். ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய நற்கிரியைகள்
ஆண்டவர் வரும்போது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று கொடுத்துதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே தவிர நம்முடைய கஷ்டத்தை நினைச்சு கொடுக்காம உட்கார்ந்துருந்தாலோ இல்லை அதை பிச்சு பிச்சு 4 இடத்துல கொடுக்கறதுனாலயோ ஒரு ஆசீர்வாதம் வரும். இந்த மாசம் நம்முடைய காலண்டரில் உள்ள வசனம் என்ன இருக்குது? காலண்டரை எட்டி எட்டி பார்க்குறாங்க. காலண்டரில் இருக்க அது அவ்வளோ பெரிய வசனம் கூட யாருக்கும் நினைவில் என்ன செய்யறதில்லை. ஆண்டவரே ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீரே, இப்பொழுதும் புறப்பட்டு போகிறேன் என்ன ஆசீர்வதியோன்னு சொல்லி போகிறதே இல்லை. அந்த பெரிய வசனமும் கண்ணுக்கு தெரியறதில்லை, எதுவும் தெரியறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்திலிருந்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதி. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி இப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிரும். இப்போ இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் என்ன செய்வோம்? தரிசிப்போம். நம்ம ரூபம் எல்லாம் மாறிவோம். இயேசுவை போல மாறிடுவோம். இயேசுவை போல மாறி அவரை தரிசித்து நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுவோம். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீர் வெளிப்படும் போது உமக்கு ஒப்பாக எங்களை மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவை தொடர்ந்து இந்த பூமியிலே பிள்ளைகள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கையின் ஆசங்களை ஆசீர்வதியும். அப்பத்தையும் தண்ணீரையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகி தாருங்க. போகையிலும் வருகையிலும் கூட நம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செவிக்க கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு வாயை திருப்தியாகிறார். திரும்ப பாலவேது போல் ஆகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தங்களும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடு என்றென்றைக்குமா இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாய். God bless you. Praise the Lord. Praise the Lord.